ஃபர்ஸ்ட் நைட்டே நடக்கலைங்க அப்படின்னு நிறைய மேரிட் கப்பிள்ஸ் எங்ககிட்ட வந்து சொல்லி கேள்விப்பட்டிருக்கோங்க. அவங்க என்ன மீன் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, பெனட்ரேட்டிவ் இன்டர்கோர்ஸே நடக்கலங்கிறது தாங்க அர்த்தம். அன்கன்சுமேட்டட் மேரேஜ் அப்படின்னா என்னன்னா, கல்யாணமாகி 6 மாசம் ஆகியுமே பெனட்ரேட்டிவ் இன்டர்கோர்ஸ் நடக்காட்டி அதை தான் நம்ம அப்படி சொல்லுவாங்க. இதுக்கு முக்கியமான 3 ரீசன்ஸ் பாத்தீங்கன்னா, ஃபீமேல் சைட்ல இருந்து வெஜைனிஸ்மஸ் ஒன்று சொல்லுவாங்க, மேல் சைட்ல இருந்து ப்ரீமெச்சூர் எஜாகுலேஷன் இல்லாட்டி எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன். ஸோ இது எதனாலன்னு பாத்தீங்கன்னா, நம்பர் 1 ஆங்ஸைட்டி, நம்பர் 2 இன்சஃபிஷியன்ட் செக்ஷுவல் எஜுகேஷன். மேல் அண்ட் ஃபீமேல் அவங்களோட பாடி அனாட்டமி பத்தி தெரிஞ்சுக்காம இருக்கிறதுனாலையும் செக்ஷுவல் ரெஸ்பான்ஸ் சைக்கிள் பத்தி தெரிஞ்சுக்காம இருக்கிறதுனாலையும் கூட இருக்கலாங்க. நம்பர் 3 வந்து ஃபியர் ஆஃப் பெயின் ஆர் சைல்ட்ஹுட் ட்ராமா. நம்பர் 4 டேபூஸ் ஆர் நெகட்டிவ் ஃபீலிங்ஸ் அபவுட் செக்ஸ். சின்ன வயசுல இருந்தே செக்ஸ்னாலே வெரி பேட், டர்ட்டி அப்படின்னு நினைச்சிட்டே வளர்ந்துருப்பாங்க. 5th வந்து சொசைட்டல் ப்ரெஷர். சில கல்ச்சர்ஸ்ல இந்த டைம்ல தான் சேர்ந்துருக்கணும், சேர்ந்ததுக்கு அப்புறமா சில ப்ரூஃப்ஸ் இருக்கணும், அதாவது பெட்ஷீட்ஸ்லயோ இன்னர்வேர்ஸ்லயோ பிளட் இருக்கணுங்கிற மாதிரி சில ப்ரெஷர்ஸ் இருக்கும்போது அதனாலேயே அவங்களுக்கு அதை பத்தின பயமோ ஆங்ஸைட்டியோ இருக்கலாம். இந்த ப்ராப்ளம்ல இருந்து ஒருத்தவங்களை எப்படி வெளியே கொண்டு வரணும்னு பாத்தீங்கன்னா, வித் ஹெல்ப் ஆஃப் டாக்டர்ஸ் அண்ட் கவுன்சிலர்ஸ் தாங்க. ஸோ டாக்டர்ஸ் அண்ட் கவுன்சிலர்ஸ் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவங்களை எஜுகேட் பண்ணி ஃபாலோ பண்ணாலே அவங்களை அந்த ப்ராப்ளம்ல இருந்து சரி பண்ண முடியுங்க.